So, hi all, welcome to Gaming with Anthony. So, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், எந்த ஆர்க்கை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆல்மோஸ்ட் போன இதில் நம்ம ஜென்சியோட இந்த ஸ்டோரி வரையும் பார்த்துருப்போம். அந்த மவுண்ட் ஃபர்மமெண்ட்டில் நடந்த வரையும் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஜூவை எப்படி நம்ம காப்பாற்றணும் அந்த விஷயங்களாக பார்த்துருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பார்த்தா பிளாக் ஷோர்ஸில் இந்த கதைங்கிறது மூவ் ஆகுது. பிளாக் ஷோர்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அமைப்புன்னு கூட சொல்லலாம், ஒரு குரூப்புன்னு கூட சொல்லலாம். அவங்க பிளாக் ஷோர்ஸ்னு ஒரு பிளேஸ்லேயே வாழ்கிறவங்க. அவங்க ஒரு பிளாக் கலர் ஒரு ஃப்ளவர், அந்த ஃப்ளவரோட நேம் பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களோட மார்க்காக அது ஒரு ஃப்ளவர் பிளாக் கலரில் தான் இருக்கும். அந்த ஃப்ளவரும் பார்க்குறதுக்கு ஓகேங்களா, அந்த பிளாக் கலர் ஃப்ளவர் தான் இருக்கும். அந்த ஃப்ளவரை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளவரை தான் அவங்களோட சிம்பிளாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த அவங்கள அந்த ஃப்ளவர்ஸ் வியர் பண்ணியிருக்காங்கனாலே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் இதில் வந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேரக்டரை மீட் பண்ணுவோம். அவங்க ஷோர் கீப்பர்னு சொல்லி அந்த ஷோர் கீப்பர் கேரக்டர் மீட் பண்ணுவோம். அவங்கள சுற்றி நடக்கிறது அந்த பிளாக் ஷோரில் நடக்கிற கதையாக தான் இந்த இடத்துல மூவ் ஆகும். மெயினாக பார்த்தீங்கன்னா பிளாக் ஷோரை பற்றி சொல்லணும்னா, அந்த பிளாக் ஷோர் டிஇஏ மானிட்டர்னு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் மூலியமாக தான் இந்த லேமெண்ட், அதாவது சொன்னேன் இல்லைங்களா, அந்த டாசிட் டிஸ்கார்ட்ஸ் கிட்ட இருந்து வர பிரச்சனை, இந்த த்ரனோடியனாக இருக்கட்டும், நிறையா ஈவல் ஃபோர்ஸஸ் எல்லாம் எப்படி இந்த அந்த சோலார் ஹிஸ்ட்ரி அட்டாக் பண்ணுறதுங்கிறத கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. முன்னாடியே வார்ன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி அட்டாக் வரப்போது நீங்கள் இது பண்ணுங்கள். அதே மாதிரி கீப் ஆன் அவங்க ஒரு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த லெமன் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தான் முக்கியமான காரணம் இப்போ வரைக்கும் ஃபுல்லாக அந்த பூமி அந்த சோலார் ஸ்க்ரீன்ங்கிறது அடியாமல் இருக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஷோர்ஸில் இருக்கவங்களும் அவங்க யூஸ் பண்ணுற அந்த கம்ப்யூட்டர் தான். முன்னாடி ஆல்டோன்னு ஒரு கேரக்டர் மீட் பண்ணியிருப்போம் வெத்ரிமியூஸில், ஸ்டார்டிங் ஸ்டோரி இதில். அந்த ஆல்டோ கூட பிளாக் ஷோர் மெம்பர் தான். அதுக்கப்புறம் என்கோர் பிளாக் ஷோர் மெம்பர் தான். அதே மாதிரி இப்போ நம்ம மீட் பண்ண போகிற ஷோர் கீப்பரும் பிளாக் ஷோர் மெம்பர் தான். ஸோ இவங்கெல்லாம் பிளாக் ஷோர் மெம்பர்ஸ். இவங்க அந்த பிளாக் ஷோரில் நடக்கிற கதை, அங்கே நடக்கிற உள்ள இருக்க பாலிட்டிக்ஸ், அதாவது அங்கே முன்னாடி இருந்த ஹை ஹீல்டர்ஸ் என்ன ஆனாங்க, அவங்க எப்படி கரப்ஷனுக்குள்ளே போனாங்க, நிறைய விஷயங்கள் இந்த ஸ்டோரியில் ரிவீல் ஆகும். ஸோ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிஸ்டீரியஸ் உமன் மூலியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட்டுங்கிறது நடக்கும். நமக்கும் அந்த டாசிட் டிஸ்கார்ட்ஸ்க்குலாம் ஃபைட்டெல்லாம் நடக்கும். அந்த ஃபைட் நடக்கும்போது ஒரு மிஸ்டீரியஸ் உமன் மூலியமாக தான் நம்ம காப்பாற்றப்படுவோம். அவங்க அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. நாங்கள் ஒரு பிளாக் ஷோர்லேருந்து வரோம், நாங்கள் உங்களை இன்வைட் பண்ணுறோம், ரோவராக இன்வைட் பண்ணுறோம், நீங்கள் பிளாக் ஷோருக்கு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாங்க. தென் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா பிளாக் ஷோருக்கு அவங்க ஹெல்ப் மூலியமாக உள்ளேயே நுழைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைட்டுங்கிறது வரும். சடன்லி டாசிட் டிஸ்கார்ட்ஸ் நம்மளை அடிக்க பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷோர் கீப்பர் மூலியமாக தான் ரெஸ்கியூவே ஆகும். ஷோர் கீப்பர் மூலியமாக தான் ரெஸ்கியூவே ஆகும். அவங்க தான் நம்மளை அந்த பிளாக் ஷோருக்குமே இன்வைட்டுமே பண்ணியிருப்பாங்க. ஸோ பிளாக் ஷோருக்குமே அவங்க தான் இன்வைட்டே பண்ணியிருப்பாங்க. அவங்க மூலியமாக தான் மோஸ்ட்லி நம்ம வந்திருப்போம். ஸோ பிளாக் ஷோரை ரீச் பண்ணிடுவோம். இந்த பிளாக் ஷோரில் ஒரு பிரச்சனைங்கிறது போயிட்டுருக்கும். என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ரீச் ஆகும்போது, கரெக்டாக நம்ம ரீச் ஆகும்போது நெக்ரோஸ்டார்னு ஒரு விஷயம் இந்த இந்த இதை ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா இந்த மொத்த அந்த பிளாக் ஷோரியுமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்ருக்கோம். ஓகேங்களா, அது ஒன்று. அதுக்கப்புறம் டிஏங்கிற கம்ப்யூட்டர் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இன்ட்ரொடக்ஷன். அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யாமல் போயிடும். பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யாமல் போகும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் இந்த இடத்துக்குள்ளே அந்த பிளாக் ஷோர் இந்த பிளேஸ்க்குள்ளே நடந்துகிட்ருக்கும். ஸோ இதில் ஓகே, இதுக்கெல்லாம் என்ன காரணம், இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒரு என்ன சொல்கிறதுனா நம்ம ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கேரக்டரை நம்ம இப்படி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கும் போதே மீட் பண்ணுவோம். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பேர் ஹோடா. இந்த ஹோடா யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த ஒரு ரிசர்ச்சர்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதில் இவர் நம்மளை பார்த்து, நம்ம ரோவரை பார்த்து மென்டார்னு சொல்லுவார். அப்போவே நமக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும், ஒருவேளை நமக்கும் நம்மளோட பாஸ்ட்டுக்கும் இந்த பிளாக் ஷோருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கா, நம்ம ஆல்ரெடி இங்கே இருந்திருக்கோமா, நமக்கும் இந்த இடத்துல என்ன சம்மந்தம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்குள்ள மனசில் தோணிக்கிட்டே தான் இருக்கும். பட் இருந்தாலுமே ஓகே,
சரி நம்ம வந்து இங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, இந்த பிரச்சனை சால்வ் பண்ணால் தான் இந்த இடத்துல வந்து இது ஆக முடியும். ஸோ இந்த தான் லைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளாக் டைட் மாதிரியே தான் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக வந்து அழிச்சிட்ருக்கோம். இவங்க வந்து கீப் ஆன் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, அந்த டாசிட் டிஸ்கர்ஸோடையும் சரி லெமண்ட் கூடயும் சரி. பட் இருந்தாலுமே அவங்களோட அந்த இதுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து லைக் அவ்வளோ பவர்ஃபுல் இல்லைனாலுமே தே ஆர் ஃபைட்டிங் ஃபார் தெம்செல்ஸ். லைக் வந்து அவங்களோட இந்த பக்கம் வந்து அந்த இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், லைக் வந்து செஸ்டில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு பிளாக் கலர் பூவை வந்து அணிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து தெளிவாக பார்த்தீங்கனாலே இந்த ஃபேமில் ஒவ்வொருத்தங்களும் வந்து அணிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டாக இருக்க ஒரு கேரக்டர் கூட அணிஞ்சிருக்கும். லைக் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், அதுதான் அவங்களோட அந்த சிம்பிளே. லைக் வந்து அதுதான் அவங்களோட சிம்பிள். இந்த மாதிரி வந்து ஸ்டோரி போக போக நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து கரப்டட் ஜோன்ஸ், லைக் வந்து இந்த பிளாக் ஷோர்லேயே கரப்டடான ஜோன்ஸில் போய் டாசிட் டிஸ்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அழிச்சு, லைக் எது லைக் வந்து லேமெண்ட்டுக்கு காரணமாக இருக்கும் அதெல்லாம் இது அழிச்சு, அப்படி நம்ம அழிக்கும் போது இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிஇஎஸ் சிஸ்டம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க. அதுக்கும் ஒரு வேலை போயிட்டுருக்கும். இந்த பக்கம் நம்ம வந்து கரப்டட் ஏரியாவில் இருக்க மொத்தம் இந்த டாசிட் டிஸ்கார்டையும் அழிக்கணுங்கிறதுக்காகவும் போயிட்டுருப்போம். ஸோ இதுதான் கரப்டட் ஆனது. லைக் வந்து இந்த டிஏ மிஷின்ஸ் எல்லாம் கரப்டட் ஆகிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அது ரெட் கலர் மார்க் வருது பார்த்தீங்கன்னா, அதுதான் கரப்டடான விஷயம். அதையும் இது பண்ணணும், லைக் வந்து இதையும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம ஒரு ரெண்டுத்தையுமே பண்ணணும். லைக் வந்து டாசிட் டிஸ்கார்ட்ஸையும் தடுக்கணும், இதே மாதிரி டிஏ அந்த இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரையும் வந்து கிளென்ஸ் பண்ணணும். ரெண்டுக்காக தான் மோஸ்ட்லி இந்த ஸ்டோரிங்கிறது போகும். ஸோ இப்படி போக 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 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலி ஷோர் கீப்பர் மீட் பண்ணிடுவோம். ஷோர் கீப்பருக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா ஷோர் கீப்பரால் வந்து லைக் வந்து ஷீ இஸ் நாட் ஹியூமன், ஷீ இஸ் லைக் ஒரு ஏஐ, ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. லைக் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பீயிங் தான் வந்து இந்த ஷோர் கீப்பர். இந்த ஷோர் கீப்பரோட லைக் வந்து ட்ராஜிக்கான பேக் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோர் கீப்பர் நமக்காக, அதாவது நம்ம ரோவருக்காக இங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ரோவர் தான் இவங்களை கிரியேட் பண்ணுது, ரோவர் தான் இந்த பிளாக் ஷோர் இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன். அது வந்து லேட்ரான் ஸ்டோரியில் தான் நமக்கே தெரியும், லோவர் தான் இந்த பிளாக் ஷோரையே க்ரியேட் பண்ணது. அதே மாதிரி இந்த ஷோர் கீப்பரையும் க்ரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோவர் தான். ஸோ அது வந்து அந்த பாஸ்ட்டில் யாரோட பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷோர் கீப்பரோட பாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகும். அது கூட சேர்ந்து இன்னொன்று என்ன ஆகும்னா ஃபார்மர் லீடர்ஸ், அதாவது நம்ம போனதுக்கு அப்புறம் வந்து லைக் வந்து சின்ன சின்ன லீடர்ஸ் ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் இருந்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லைக் வந்து அந்த லெமன் பக்கம் போயிருப்பாங்க, அந்த டிஸ்ட்ரக்ஷன் பக்கம் போய் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரி இதுக்கு போயிருப்பாங்க. லைக் வந்து பூமி அழியட்டும், இந்த சொலாரஸ்ட்ரி அழியட்டும், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை, நம்ம வந்து நம்மளோட இந்த இதுக்காக பார்த்துப்போம், நம்ம டிஸ்ட்ராய் பண்ணுவோம்னு சொல்லி சில இது போயிடுவாங்க. அவங்க கூட நமக்கு ஒரு சண்டைங்கிறது நடக்கும். லைக் ஒரு இன்னர் பாலிட்டிக்ஸும் இந்த இடத்துல இருக்கும், இந்த பிளாக் ஷோர் நடக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஷோர் கீப்பரையும் காப்பாற்றணும், அவங்களோட அந்த இதில் இந்த ஃபைனல் ஸ்டேஜ்லேருந்து அவங்களையும் காப்பாற்றணும். அதுக்காக டிஏ கம்ப்யூட்டரையும் ரெடி பண்ணணும். ஓகே, டிஏ கம்ப்யூட்டர் ரெடி பண்ணணும், ஐஎஸ்ஐ டாசிட் டிஸ்கார்ட்ஸ் கூடயும் ஃபைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து அப் அண்ட் டவுன் இந்த ஸ்டோரிங்கிறது போகும். ப்ளே பண்ணும்போது நமக்கே புரியாது என்னடா நடக்குது இந்த ஸ்டோரியில், அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஷோர் கீப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து என்ன மாதிரி லெமண்ட் வந்துச்சுன்னா, அந்த உலகத்தில் வந்து லெமண்ட் வந்துச்சுன்னா எந்த மாதிரி வந்து இந்த இடமே மாறிடுங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை தடுக்கிறதுக்காக தான் மோஸ்ட்லி வந்து இந்த ஷோர் கீப்பரும் சரி இந்த பிளாக் ஷோர் மெம்பர்ஸும் சரி ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்க. இதில் கொஞ்சம் பீப்புள் வந்து அந்த எல்டர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்து அந்த வழி மாதிரி போய் இந்த லெமண்ட்டுக்கே ஹெல்ப் பண்ணுற மாதிரி போயிடுவாங்க. ஸோ அதையும் நம்ம தடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு இருக்க ஒரு டிசிஷன் என்னன்னா, நம்ம அந்த லெமண்ட்டுக்கு இருந்து இந்த சொலாரஸ்ட்ரியையும் காப்பாற்றணும், அதே மாதிரி நம்ம ஒரு டிசிஷன் மேக்கராகவும் இருக்கணும். நம்ம எடுக்கிற டிசிஷன் அந்த வேர்ல்டை வந்து எப்படி பாதிக்கிறங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம கையில் வந்து ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கொடுத்துருவாங்க, ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருவாங்க. லாஸ்ட்டில் வந்து லைக் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து லைக் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக டிஏயும் சரி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து பிளாக் ஷோர் வந்து நம்ம அதாவது சொன்னோம் இல்லைங்களா, பிளாக் ஷோர் க்ரியேட் பண்ணதே நம்ம தான். லைக் அதுக்கப்புறம் வந்து இது பண்ணது என்னென்னா எல்லாமே தெரியும். அதே மாதிரி இவங்க லைக் வந்து ஷோர் கீப்பர் பார்த்தீங்கன்னா அந்த டிஏ கம்ப்யூட்டரோடையும் சரி அந்த மொத்த விஷயத்துக்கூடயும் சரி கனெக்ட் ஆகிருப்பாங்க. இஃப் அட் ஆல் டிஏ அந்த மாதிரி விஷயம்லாம் இதாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது விஷயம் இவங்களும் அழிஞ்சிருவாங்க மொத்தமாக. ஸோ இவங்கள காப்பாற்றணும், அது ஒரு மெயின் ப்ளாட்டாக நமக்கு இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் மெயின் ப்ளாட்டாக இருக்கும். டிஏ கம்ப்யூட்டரும் காப்பாற்றுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சுற்றி தான் ரன் ஆகும். நம்ம வந்து அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கரப்டட் ஜோனில் போய் நம்ம வந்து டாசிட் டிஸ்கார்ட்ஸ்லையும் அழிப்போம் வித் த ஹெல்ப் ஆஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைக் வந்து இவங்களோட. ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கும் அந்த இதுக்குமே லைக் வந்து லேமண்ட்டுக்குமே
சண்டைங்கிறது நடக்கும். லெமண்ட்டுக்கும் நமக்குமே ஒரு சண்டைங்கிறது நடக்கும். அந்த சண்டையில் நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் தான் இந்த டீ அந்த இது இருக்குல்ல அதுவுமே வந்து ரிஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து இந்த ஷோர் கீப்பரையும் காப்பாற்ற முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து இவங்களையும் ஏதாவது இப்போ தான் அதோ சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அந்த லெமன்குள்ளே தான் நம்ம இருக்குது, அந்த லெமன்குள்ளேயே நம்ம சண்டைங்கிறது போடணும். ஏன்னா இது வந்து அழிவு தான். லைக் வந்து ஷோர் கீப்பரும் இருக்கக்கூடாது, இந்த பிளாக் ஷேர்ஸும் இருக்கக்கூடாது, இந்த டிஏ அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்குது. ஸோ அதுக்காக நம்மளை எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அந்த லெமண்ட்டுங்கிறது தடுக்க பார்க்கும். வித் த ஹெல்ப் ஆஃப் அந்த கரப்டட் எல்டர்ஸ், கரப்டட் ரிசர்ச்சர்ஸ். யா, இவங்க எல்லாத்தையும் இது பண்ணி வித் த ஹெல்ப் ஆஃப் தெம் தே ஜஸ்ட் வாண்டட் டு லைக் டிஸ்ட்ராய் எவ்ரி திங். அதுதான் அவங்களோடது, ஜஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன். லைக் நான் இப்போ எப்படி வந்து அந்த ஹாங்காய் ஸ்டார் எல்லாம் வந்து நனோக்கை பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபுல் டிஸ்ட்ரக்ஷன், ஹோல் டிஸ்ட்ரக்ஷன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அதே ஒரு பர்ஸ்பெக்டிவ் தான் இந்த லெமண்ட்டுக்குமே இருக்கும். லைக் வந்து அதே ஒரு பர்ஸ்பெக்டிவ் தான் இந்த லெமண்ட்டுக்கே இருக்கும். இவங்க ஜம்ப் பண்ணிடுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இவங்களே ஜம்ப் பண்ணிடுவாங்க. இவங்களை காப்பாற்றுறது தான் மெயின் ஸ்டோரியாகவே நமக்கு இருக்கும். லாஸ்ட்டில் வந்து எப்படியோ ஏதோ இதுதான் இந்த லைக் வந்து ஒரு சின்ன ஒரு அந்த எல்டர்ஸ் எல்லாம் இவங்களா மாறினவங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இதுக்கு மாதிரி இருப்பாங்க. ஸோ இவங்களாம் நம்ம வந்து டிஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து ஆல்மோஸ்ட் லைக் வந்து இந்த டாசிட் டிஸ்கார்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை நம்ம வந்து இவங்களை காப்பாற்றுறதுக்காக மெயினாக பார்த்திங்கன்னா ரோவரோட இந்த இதுவே பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து லைக் எப்படி சொல்கிறது, நிறைய டெசிஷன் மேக்கிங் பண்ணுறது வந்து இவர் கையிலே கொடுத்துருவாங்க. லைக் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவர் வந்து மோஸ்ட்லி வந்து ஷோர் கீப்பர் பிளாக் ஷோஸை வந்து காப்பாற்றணும்னு தான் பார்ப்பார். ஏன்னா பிளாக் ஷோஸ் இருந்துச்சுன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. கொஞ்சம் வந்து அட்டாக் நடக்கிறதா இருக்கட்டும், அந்த விஷயம்லாம் முன்னாடியே தெரிய வரும் நமக்கு. ஏதாச்சும் ஒரு அந்த சொலாரிஸ்டியில் எந்த டிஸ்டர்பன்ஸ் நடந்தாலும் சரி, லெமன் மூலியமாகவும் சரி, இந்த த்ரோனோடியன் மூலியமாகவும் சரி, யார் மூலியாகவும் சரி, ஏதாச்சும் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் நடந்தால் கூட இவங்களுக்கு தெரிய வந்துடும். யாருக்குன்னா வந்து பிளாக் ஷோக்கு தெரிய வரையும் அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்குது. ஏன்னா லேட்டர் ஆன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரியிலலாம் சில விஷயங்களை நமக்கு வந்து பிளாக் ஷோஸ் மெம்பர்ஸே வந்து பிளாக் ஷோரில் இருக்கவங்களே நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க சில விஷயங்களில். அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈவன் செப்டிமான் பார்ட்டில் கூட. ஸோ அதனால தான் வந்து பிளாக் ஷோர்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ வரைக்குமே சோலாரஸ் 3 அழியாமல் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஷோர்ஸ் தான். ஸோ அதனால் வந்து இவங்க அழிஞ்சிட்டாலும் பிளாக் ஷோர்ஸ் முடிஞ்சிச்சு. யார் அழிஞ்சிட்டாலும் ஷோர் கீப்பர் அழிஞ்சாலும் பிளாக் ஷோருங்கிறது ஓவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த உலகமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெமன்குள்ளே போய் அந்த ஃபுல்லாக வந்து இதுவாக மாறுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இதுக்காக போயிடும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த இடத்துல பார்ப்போம். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இவங்க ஆஸ் எ ஹீரோ நம்ம வந்து இவங்களையும் காப்பாற்றிடுவோம். யாரை, ஷோர் கீப்பரையும் காப்பாற்றிடுவோம், பிளாக் ஷோரையும் காப்பாற்றுவோம், டீயே வந்து ரிஸ்டோர் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து இந்த இடத்துல போயிடும். இந்த கேமே பார்த்திங்கன்னா வந்து லைக் வந்து ஐடென்டிட்டி, அதாவது நம்மளை பற்றி நமக்கே கொஞ்சம் தெரிய வரும். ஏன்னா நம்ம தான் வந்து அந்த பிளாக் ஷோரே க்ரியேட் பண்ணவங்களா இருப்போம், இந்த ஷோர் கீப்பரையும் க்ரியேட் பண்ணவங்களா இருப்போமா. ஸோ நமக்கு பற்றி தெரியும். அதே மாதிரி பிளாக் ஷோ இவங்க வந்து ரொம்ப காலமாக நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. யார் பார்த்திங்கன்னா ஷோர் கீப்பர் ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட சாக்ரிஃபைஸ் அதை பற்றி நமக்கு தெரியும். அதே மாதிரி லைக் வந்து அந்த கோல்டு லாஜிக், யாருன்னா அந்த இவனுங்க இருக்கானுங்களே இந்த மற்ற ரிசர்ச்சர்ஸ், அவனுங்க வந்து கோல்டாக ஒரு இது வச்சுருப்பானுங்க. லைக் வந்து இந்த மாதிரி அழியணும், அந்த மாதிரி வந்து அந்த லெமன் பக்கம் போயிடுவாங்க இல்லைங்களா, அதை பற்றி ஒரு ஸ்டோரி போகும். ஒரு ட்விஸ்டட் லைக் வந்து எப்படி சொல்கிறது, எல்லா எமோஷனும் வந்து ஒரு ட்விஸ்டாக பண்ணி வச்ச ஒரு இதுவாக தான் இந்த இடத்துல வந்து இந்த பர்டிகுலர் இதுங்கிறது இருக்கும், இந்த பர்டிகுலர் ஸ்டோரிங்கிறது இருக்கும் மெயினாக பார்க்க போனீங்கன்னா. ஸோ இதோட இந்த ஸ்டோரி வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும். பிளாக் ஷோருங்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெனசிட்டாங்கிற ஒரு பிளேஸ் போவோம். அங்கே வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் பிளாக் ஷோர்ஸ் தான், பிளாக் ஷோர் கிட்ட வந்து ஹெல்ப் கிடச்சி தான் நம்ம வந்து அந்த ரெனசிட்டாக்கு போவோம். அந்த ரெனசிட்டா பிளேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90s 80s அந்த டைமில் ஒரு இட்டாலி வித் சம் மாடர்ன் டெக்னாலஜி அந்த மாதிரி இருந்தால் ஒரு இட்டாலி எப்படி இருக்கும், அதுவும் வெனிஸ் எப்படி இருந்துக்குமோ அந்த மாதிரி தான் வந்து அந்த இடத்துலேயே உருவாக்கியிருப்பாங்க. அண்ட் அங்கே இருக்க பீப்புள் வந்து சம் பீப்புள் ஃப்ரெஞ்ச் ஆக்சன்ட் பேசுவாங்க, சம் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இங்கிலீஷ் ஆக்சன்ட் இருக்கும், சம் பீப்புளுக்கு இட்டாலியன் ஆக்சன்ட் இருக்கும் கேரக்டர்ஸ்க்கு. அது வந்து நல்லா ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளேஸ் வந்து எப்படி இருந்தாலுமே நான் வீடியோ போடுவேன், அதை நீங்கள் பார்த்தாலே சொல்லலாம், நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. அந்த ரெனசிட்டா ஸ்டோரிங்கிறது இன்னும் கொஞ்சம் லைக் வந்து இந்த பிளாக் ஷோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவர்ட்ஸ் த எண்டு ரிலீஸ் டுவர்ட்ஸ் த எண்டு கூட இல்லை, ஒரு மிடில் ரிலீஸ் பண்ணியிருப்பானுங்க இந்த பிளாக் ஷோருங்கிறத. ஸோ அந்தளவுக்கு ரிலீஸ் பண்ணுவேன். ஏன்னா பிளாக் ஷோர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ். ஸோ இதுதான் அந்த ஃப்ளவர் நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் அந்த ஃப்ளவர்.
இந்த ஃப்ளவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணுறோம், அவங்களோட மெயினாக இது பண்ணி யூஸ் பண்ணுறது. ஸோ இதோட இந்த ஸ்டோரிங்கிறது முடிஞ்சிருச்சு. இதோட இந்த ஸ்டோரிங்கிறது எனக்கு தெரிந்து ஓவர் ஆகிடுச்சு. ஐ திங்க் நான் பிளாக் ஷோரில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஆனால் தேவையே இல்லாமல் வள பேசியிருப்பேன், அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா பிளாக் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கே ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டோரி தான். என்னடா சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி. மித்த ஸ்டோரியெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிருச்சு, மித்த அந்த பாட்டோட ஸ்டோரியெல்லாம். அந்த பிளாக் ஷோர் வந்து விளையாடும் போது சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு சுத்தமாக புரியல. ஏன் அப்படின்னு சொன்னால் அவன் லைக் பாலிடிக்ஸு அது இதுன்னு என்னென்னமோ பேசியிருப்பானுங்க இதுக்குள்ளே, ஓகேங்களா. பாஸ்ட்டு அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ பேசியிருப்பாங்க, சூப்பர் கம்ப்யூட்டர் அது இது க்ரியேஷன் சொல்லி. அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஸ்டோரி தான். எனக்கு இதோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா லைக் வந்து பிளாக் ஷோர் வந்து நெக்ரோஸ்டார்னு ஒரு விஷயத்தால் அழிஞ்சிட்ருக்கு. டிஏங்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. பிளாக் ஷோரை வந்து பாதுகாத்துட்ருக்க இவங்க ஷோர் கீப்பர் வந்து டிஸ்ட்ரக்ஷன், அதாவது அழியிற ஸ்டேஜில் இருக்காங்க. இந்த 3 விஷயத்தையும் நம்ம காப்பாற்றணும். அதே மாதிரி இது கூட சேர்ந்து 4ஆவதாக வந்து அந்த பழைய ரிசர்ச்சர்ஸ் வந்து லெமன் கூட சேர்ந்தவங்களையும் அழிக்கணும். இந்த 4 விஷயம் தான் மெயினான ஒரு விஷயம். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். இதுலேருந்து எப்படி வந்து நம்ம ரோவர் வந்து காப்பாற்றுறாரு அதுதான் அது. அதே மாதிரி ரோவர் வந்து இந்த இடத்தோட லீடர், இந்த இடத்தோட கிரியேட்டர். இப்போ ஷோர் கீப்பரையும் அவங்க தான் வருவாங்க, பிளாக் ஷோர்ஸையும் வந்து அவர் தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். ஸோ இதை மட்டும் நீ அவங்க வச்சுக்கிட்டா போதும். மெயினாக வந்து மற்றபடி இந்த பர்டிகுலர் ஸ்டோரியில் வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அடுத்த வாரம் ரெனசீட்டா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம். ஏன்னா ரெனசீட்டாலாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு இதுவே நடந்திருக்கும், ரொம்ப பெரிய இதுவே ஒன்று நடந்திருக்கும். ரெனசீட்டாகலையும் சரி, அதுக்கப்புறம் வர ஒரு ஸ்டோரியிலையும் சரி. அது இப்போ வந்து செப்டிமான்ட்டில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து புதுசாக ஒரு ஆர்க்கே விட்டாங்க, செகண்ட் பார்ட்டே விட்டாங்க. நான் எஸ்டே தான் கேம் ப்ளே பண்ணேன். என்னால் கேம் ப்ளே வீடியோ போட முடியல, ஏன்னா வந்து என்கிட்ட கொஞ்சம் லோ அண்ட் மொபைல் தான் இருக்குது. அந்த வீடியோ எடுக்கும் போது எனக்கு வந்து இது கூட நான் கம்ப்யூட்டரில் எடுத்துருவேன், லேப்டாப்பில் எடுத்துருவேன். அது ஃபோனில் எடுக்கும்போது ரொம்ப லேக் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கேம் ப்ளே வந்து நான் கொடுக்கக்கூடாதுன்னு தான் வந்து நான் இது பண்ணிட்டேன். ஸோ அதை நான் வந்து ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ அதை பற்றி ஒன்றும் இல்லை, நான் ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். என்னால் வந்து அந்த கேம் ப்ளே வீடியோ போட முடியல, ஸோ மன்னிச்சிடுங்கோ. எனிவே இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.